Hi everyone, welcome to Veggie Trade. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கோதுமை ஸ்வீட் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான பொருள் தான், இதுக்கு எல்லாமே வீட்டில் இருக்கிறது தான். ஒரே ஒரு வாழைப்பழத்தை ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன், பூவம் வாழைப்பழம். அதோட ஒரு அரை கப்பு வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ரவா, இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு கோதுமை மாவோட ஒரு 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மாவோட இந்த ஸ்வீட்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வடை மாவு பதத்துக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கணும். ஒரே தடியாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கையால் எடுத்து போடுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இதை மூடி வச்சுருங்க. இந்த போண்டா பண்ணுறது வித்தின் 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஈவினிங் பசங்க வரும்போது நீங்கள் சுட சுட இதை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ கையால் எடுத்து போடுற அளவுக்கு இருக்குது. இதை நம்ம ரவுண்டாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஆயிலில் நல்லா மிதந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி மெதுவாக பொரித்து எடுங்க. அந்த ஓசையெல்லாம் அடங்கி நல்ல கிறிஸ்பினஸும் வரும் உங்களுக்கு. அப்போ தான் இப்போ நம்மளோட சுவையான கோதுமை ஸ்வீட் போண்டா ரெடி. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.